இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். அருள்
வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோம் வாழ்வாகும் பலியில். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்பரப்பெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மறைசாட்சி புனித தேவசாயம் அவர்களுடைய விழாவை இன்று திருச்சபை கொண்டாடுகிறது. அதே போன்று பொங்கல் விழாவை இன்று கொண்டாடுகிறது, தொடங்குகிறது. எனவே நீண்ட ஒரு விடுமுறையை மகிழ்வோடும் நலமோடும் கொண்டாட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் செபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு பொங்கல் திருவிழா நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு புத்தெழுச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு முகமலர்ச்சியை, அக மகிழ்ச்சியை தருகிறதோ, அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று புனித தேவசகாயம் மறைசாட்சியரின் பரிந்துரைகளால் உங்கள் யாவருக்கும் கிடைக்கப்பெற என்னுடைய வாழ்த்துக்களை செபங்களை மீண்டுமாய் உரித்தாக்கிக் கொள்கிறேன். 1712 ஆண்டு ஏப்ரல் 23 பிறந்த இந்த புனிதர் தன் இளமை காலத்தில் திறமை மிக்கவராய் திகழ்ந்தார். திருவிதாங்கூர் அரசவையில் பணி செய்த அவர் 1741 ஆண்டு குளச்சல் போரில் கைதியான டச்சு தளபதி டிலனாயின் நண்பரானார். இந்த நட்புதான் புனிதருக்கு தேவசகாயம் என பொருள்படும் லாசர் என்னும் பெயரில் திருமுழுக்கு பெற்று சமூக அவலங்களுக்கு எதிராக செயல்பட தொடங்கினார். இதன் விளைவாக 1749 பிப்ரவரி 23 அவர் கைதானார். விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்டார். வீண் பழிகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. பலவித கொடூரமான சித்திரவதைக்குள்ளானார். 1751 ஆண்டு நவம்பர் 16 காற்றாடி மலைக்கு கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காற்றாடி மலை என்று சொன்னால் நாகர்கோவில் பக்கத்திலே உள்ள ஆர்வாய்மொழி பகுதியை சார்ந்தது. 1752 ஜனவரி 14 இன்று, அதாவது அன்று வெள்ளிக்கிழமை, சிறையிலிருந்து கிராத்தடியில் விலங்கினை கட்டி சுமந்து வருவது போல புனிதரை சிறை காவலர்கள் சுமந்து வந்தனர். காற்றாடி மலையடி வாரத்தில் ஆலமரத்தடியில் புனிதர் இறைவேண்டல் செய்த பிறகு
துப்பாக்கி குண்டுகளுக்கு அவரை இரையாக்கினர். விலங்குகளுக்கென தூக்கி எறியப்பட்ட புனிதரின் உடல் காப்பாற்றப்பட்டு கோட்டாறு சவேரியார் பேராலயத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. புனித தேவசகாயம் தன் பாடுகளின் பாதையில் தன்னை சந்திக்க வந்த அனைவருக்காகவும் இறைவனிடம் வேண்டினார். புனிதரின் இறப்பிற்கு பிறகும் நம்பிக்கை உணர்வோடு அவர் முட்டு ஒன்றி இறைவேண்டல் செய்த இடத்திலும் புனிதர் பாடுகளின் போது புனித வியாகுல அன்னையிடம் பாடுகளை ஒப்புக் கொடுத்தார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் பிந்தைய காலகட்டத்தில் எழுந்த காற்றாடி மலை புனித வியாகுல அன்னை ஆலயத்திலும் மக்கள் ஜெபித்து பலன் பெற்று செல்கிறார்கள். புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு ஜெபித்த மக்கள் பல புதுமைகளையும் வாழ்வில் அனுபவித்து மகிழ்கின்றார்கள். இத்தகைய வியத்தகு நிலையை எண்ணி பார்த்து திரு அவை அவரை புனித நிலைக்கு உயர்த்தியது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் மறைசாட்சி தேவசகாயத்தை அருளாளராக அறிவித்து மகிழ்ந்தார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். இந்த குமரி மண்ணின் மறைசாட்சி, தமிழகத்தின் மறைசாட்சி, இந்தியாவில் முதல் பொதுநிலையின மறைசாட்சி என்பதெல்லாம் நமக்கு பெருமை மகிழ்ச்சியை தருகிறது. மறைசாட்சி கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கிற நாள் தான் இன்று மறைசாட்சிக்கு விழா நாள். எனவே இந்த நாளிலே இந்த தேவசகாயத்திற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காக, விசுவாச பயணத்திற்காக, வீர விசுவாசத்திற்காக, மறை சாட்சியத்திற்காக நன்றி செலுத்துகிற நாம் முடிந்த அளவுக்கு இந்த இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதற்காக விசுவாச பயணத்திலே வீரத்தன்மையோடு செயல்படும். பல துன்பங்களை, கஷ்டங்களை கடந்து நின்று இந்த இயேசுவுக்காக நாம் துணிவோடு நின்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த மனித மகிழ்ச்சி பொங்கி தகழ நாம் கருவிகளாக மாறுவோம். பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகிற இந்த நாட்களிலே இறை அருள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக பொங்கட்டும். இறை மகிழ்ச்சி அதிகமாக நம்மிலே மலரட்டும், பொங்கட்டும். இதற்காக இந்த நாளிலே சிறப்பாக வேண்டுமோ அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் இப்படி தேவசகாயம் மறைசாட்சியரின் விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, அருமையான ஒரு புனிதரை இந்த நாளிலே எங்கள் யாவருக்கும் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பொது நிலையினருடைய விசுவாச வீரத்தை எங்களுக்கு ஒரு பாடமாக இவர் மூலம் கற்றுத்தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இறை மகிழ்ச்சியும் இறை நம்பிக்கையும் எங்களது வாழ்க்கையிலே அதிகமாக இந்த நாட்களிலே போகட்டும். இறை பலம், இறை தருகின்ற வளமை, இறை தருகின்ற நல வாழ்வு, இறை தருகின்ற நல்வாழ்வு, விபத்துக்கள் குறைந்த இந்த நாட்களாக இவைகள் ஆகட்டும். இயற்கை சீற்றங்கள் குறையட்டும். நல்ல வரன்களுக்காக முயற்சி எடுக்கிற யாவருக்கும் நல்ல வரன்களை கிடைக்க பெறட்டும். பல கனவுகளோடு வாழ்க்கை நடத்துகிற கனவுகள் எல்லாம் மனிதர்களுக்கு நனவாகட்டும். நல்ல திருமண வைபவங்களை திட்டமிட்டு செயல்படுத்துகிற சூழலிலே எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் மகிழ்வோடு இவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. பலவித நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவர்கள் மூலமாக உம்முடைய வல்லமையை தந்து அவர்களையும் நலமாக்கி பலமாக்கி அருளும். நாங்கள் யாவரும் மகிழ்வோடு இந்த நாட்களிலே வலம் வர என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. ஆமென். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நட்டாலம் ஈன்ற எங்கள் சகாயமே, நானிலம் போற்றும் தேவ சகாயமே. இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இன்றும் என்றும் எம்மவர்க்காய் பரிந்துரைப்பாயே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, இறையழைப்பை தினமும் தேடி இன்முகமாய் வாழ்ந்த புனிதரே, இன்னல் வாழ்வும் இந்த மண்ணில் அர்ப்பணித்த நல்ல புனிதரே. காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, கனிந்தியம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே,
கனிந்துயம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, துன்பம் கண்டு அஞ்சிடாது துணிந்து நின்ற புனிதரே, தூய்மை வாழ்வை அகவும் ஏற்று போற்றி மகிழ்ந்த புனிதரே, திருமுழுக்கை பலியாக தினம் தந்த புனிதரே, திருமுழுக்கை பலியாக தினம் தந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, நட்டாலம் ஈன்ற எங்கள் சகாயமே, நானிலம் போற்றும் தேவ சகாயமே, இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இன்றும் என்றும் எம்மவர்க்காய் பரிந்துரைப்பாயே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.